இன்றைக்கி வெண்டைக்காயை வச்சு பிண்டி குக்கரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு வெண்டைக்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்த வெண்டைக்காயெல்லாம் ஒரு பிளேட்டில் போட்டுட்டு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு 3 டீஸ்பூன் தூவிக்கோங்க. அரிசி மாவு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெயை நல்லா காய வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டுட்டு கொஞ்சம் மீடியமான ஹீட்டில் வச்சு பொரிச்சு எடுத்துருங்க. ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருந்தா சீக்கிரம் கருகிருங்க. வெண்டைக்காய் ஒரு மாதிரி கருப்பாயிரும். அதனால் கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சு பொரிச்சிடுங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டும் பொரிக்காதீங்க, எண்ணெய் குடிச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.